தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட விஜய் வெற்றி பெற்று முதல்வராக வேண்டும் என தவேக நிர்வாகியும் நடிகருமான திருச்சி பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த ஜெரால்டு மில்டன் வேளாங்கண்ணி மாதா கோவிலில் வேண்டிக் கொண்டுள்ளார். இவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளராகவும் இருந்து விஜய் வெற்றி பெறுவதற்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்துள்ளார். இந்த நிலையில் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றியடைந்து முதல்வராக ஆன நிலையில் தனது வேண்டுதலை நிறைவேற்ற தனது ஆதரவாளர்களுடன் வேளாங்கண்ணிக்கு இன்று வருகை தந்தார். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் முட்டி போட்டு நடந்து சென்று தனது வேண்டுதலை நிறைவேற்றினார். தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்தார். மேலும் திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலிலும் தவேக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என வேண்டுதலை வைத்தும் பிரார்த்தனை செய்தார். தமிழக வெற்றி கழகம் என்னும் மாபெரும் பேர் இயக்கமாக ஒரு 2 வருட காலமாக தொடங்கப்பட்ட அந்த கட்சி மக்களுடைய பேராதரவால இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. தளபதி அவர்கள் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலேருந்து நாங்கள் வரோம். கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளராக செயலாளர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அருமை அண்ணன் ஆனந்தன் அவர்கள் எங்களுக்கு அந்த பொறுப்பை வழங்கினாங்க. அந்த பொறுப்பை நாங்கள் பார்த்து இன்னைக்கு தளபதி அவர்கள் அரியணை ஏற்றிருக்கிறாங்க. தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் நன்றி கடனா நாங்கள் வேண்டுதலை வச்சிருந்தோம். அன்னை வேளாங்கண்ணி மாதா கிட்ட வேண்டுதலை வச்சிருந்தோம். அதை இன்னைக்கு நிறைவேற்றுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்.